சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள பாலசுப்பிரமணியா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல், நண்ட சோர் நிண்டுதான்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அதாவது பொங்கல் அன்னைக்கு வெண்பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு மீதி பொங்கலை தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும், தெம்பு நிறைய தருமா. அதனால தான் நண்ட சோர் நிண்டுதாம்பாங்க. நம்ம நண்பர் ஒருத்தர், எவரையும் மயக்கும் உணவு பழையதும் வெங்காயமும் எங்கே கிடைக்குது அப்படின்னு ஆதங்கப்பட்டு பேசிகிட்டு இருந்தார். பழைய சாதத்துக்கும் வெங்காயத்துக்கும் நாம் எங்கே போகணும்? சூப்பர் மார்க்கெட்டில் போயா வாங்கிட்டு வரணும். ஆனால் அதையும் அழகாக டின்னில் அடைச்சி விற்பனை பண்ணால் நம்ம ஆட்கள் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க. இது தவறான அணுகுமுறை. இப்போவே சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி போன்ற நகர்ப்புறங்களில் தள்ளுவண்டியில் கம்மங்கூழு, கேவருக்கூழு, அருகம்புல் ஜூஸ்லாம் விற்பனை பண்ணுறாங்க. கூட தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் ஊறுகாய், வெங்காயம், வத்தல், வடகம், அது இதுன்னு ஏகப்பட்டதை வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இதெல்லாம் நம்ம பாரம்பரிய உணவு வகைகள். நகர்ப்புறங்களில் விற்கிறது கூட பரவாயில்ல, அப்படியே கிராமங்களுக்கும் இந்த வண்டிகள் போகாமல் இருந்தால் சரி. இப்போது நம்ம உடை, பண்பாடு, கலாச்சாரம்லாம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி சாப்பாட்டு பழக்கங்களும் வெளிநாட்டிலிருந்து வந்துருமோன்னு பயமாகவும் இருக்குது. ஆனால் இது முன்னாலேயே வந்திருக்கு. பொங்கல் அப்படின்னா அது வெண்பொங்கல் தான். அதைத்தான் வச்சு சூரியனுக்கு கும்பிடுவோம். அதில் எங்கே சர்க்கரை பொங்கல் வந்துச்சு? சர்க்கரைங்கிறது கியூபா நாட்டிலிருந்தும் திராட்சை பாரசீகத்திலிருந்தும் வந்தது. நம்ம வெண்பொங்கல் கூட இவற்றை சேர்த்தாங்க, சர்க்கரை பொங்கல் ஆயிடுச்சு. நல்லவை எது வந்தாலும் ஏற்றுக்குவோம், அல்லவை வந்தால் விரட்டிடணும் அல்லது சேர்க்கக்கூடாது. பாலசுப்பிரமணியா, பட்டம் பார்த்து பயிர் பண்ணுன்னு பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. நிலக்கடலை சாகுபடி செய்ய மாசி பட்டம் சிறந்த பட்டம். திண்டிவனம், கோயமுத்தூர் ரகங்கள் இருக்குது. நல்ல முளைப்பு திறனுள்ள விதைகளை தேர்வு செய்ய 25 லிட்டர் தண்ணியில் 125 கிராம் கால்சியம் குளோரைடை கரைச்சி அதில் ஓர் ஏக்கருக்கு தேவையான 50 கிலோ விதைகளை ஊற வச்சு வடிகட்டி ஈரசாக்குனால் விதைகளை மூடி வைக்கணும். முளைவிட்ட விதைகளை தனியாக எடுத்துட்டு மீதமுள்ள விதைகளை மறுபடியும் ஈரசாக்குனால் மூடி 24 மணி நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் முளைச்ச விதைகளை பிரித்தெடுத்து விதைப்பு செய்யணும். இப்படி நல்ல முறையில் முளைத்த விதைகளை விதைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். நம்ம நாட்டில் இல்லாத வளமே இல்லைங்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்னு ஒரு பாட்டே இருக்குது. அதனால் இருக்கிற ஆதாரங்களை முழுமையாக பயன்படுத்தினாலே நம்ம நாடு மிகப்பெரிய பணக்கார நாடாக மாறும். அதுக்கு நாம் எல்லாரும் முயற்சி பண்ணணும், ஒத்துழைக்கணும். உலகத்திலேயே நம்ம நாட்டில் தான் அதிகமான தபால் அலுவலகங்கள். சுமார் 1,55,000 தபால் அலுவலகங்கள் இருக்கான். பார்த்துக்குங்க பாலசுப்பிரமணியா, உங்கூரில் தபால் ஆபீஸ் இருக்கா? ஒரு கடுதாசி போடுங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.